Good morning, students. Today we are going to see 10th Science Electricity System of Resistors. Previous class we have seen electricity, electrical resistivity, conductance, electrical conductivity. That base பண்ணி one problem இதை பார்த்திருக்கோம். So now we are going to see system of resistors. So you know what is resistors? There will be some it prevents flow of charges in the circuit. Understood? So now the topic is system of resistors. What is system of resistors? எப்படி சொல்லலாம்? Suppose any complicated circuits, in that circuit we are using many combination of resistors we are using, combination of resistance we are using. Okay, this combination of resistors known as என்ன சொல்லலாம், system of resistors. இது பார்த்தா system of resistors are grouping of resistors. System of resistors னு சொல்லலாம், இல்லைனா grouping of resistors அப்படின்னு சொல்லலாம். Okay, now resistors are connected in, resistors வந்து ரெண்டு விதமா கனெக்ட் பண்ணலாம். Okay, so it connected resistors connected in one series connection. Number two is parallel connection. So resistors ரெண்டு விதமா கனெக்ட் பண்ணலாம். One is series connection and another is parallel connection. First topic is resistors connected in series. Okay, series connection na 1 to n, இதோட எண்ட்லேருந்து இதோட எண்டு அப்படி கனெக்ட் பண்ணது பார்த்தா சீரிஸ் கனெக்ஷன். ஓகே, ஸோ இப்படி சொல்கிறோம் இல்லையா, இது ஒரு ரெசிஸ்டர். ஸோ இது ரெசிஸ்டர்ஸ் ஐ எம் டேக்கிங் திஸ் இஸ் R1 ஒரு ரெசிஸ்டர். ஸோ இப்படி ஒரு ரெசிஸ்டர் இருக்குது, இது R2 ரெசிஸ்டர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இப்படி ஒரு ரெசிஸ்டர் இருக்குது, இது R3 ரெசிஸ்டர். ஓகே, இந்த மூணு ரெசிஸ்டரை ஐ எம் கோயிங் டு கனெக்ட் இன் சீரிஸ் கனெக்ஷன். சீரிஸ் கனெக்ஷன்னா இந்த எண்டில் இதை கனெக்ட் பண்ணது, இந்த எண்டில் இதை கனெக்ட் பண்ணது. ஸோ எண்ட் டு எண்ட் கனெக்ஷன், ஒன்னோட ஒன்று இப்படி எண்ட் டு எண்ட் கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு போயிடலாம். ஸோ அப்படின்னா எப்படி சொல்லலாம், வாட் இஸ் த கனெக்ஷன்? ஸோ எப்படி சர்க்யூட் ட்ரான் பண்ணலாம், இது ரெசிஸ்டர் R1, ரெசிஸ்டர் R2, இது ரெசிஸ்டர் R3. அப்படின்னா இது R1 எடுத்துக்கலாம், R2 எடுத்துக்கலாம், R3 எடுத்துக்கலாம். கரெக்ட். ஸோ இதை கூட என்ன பண்ண போகிறோம், ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ சர்க்யூட்டில் ஒரு கீ மஸ்ட். எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுது அதை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது அம்மீட்டர். இது எப்பயுமே நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ் பார்த்துருப்போம். திஸ் இஸ் அம்மீட்டர். ஓகே, இப்போ இது பாசிட்டிவ் பேட்டரி, நெகட்டிவ் பேட்டரி, இது கீ, இது பேட்டரி, இது அம்மீட்டர். ஓகே, நவ் எப்படி நம்ம இதை சொல்லலாம், see this, if the resistors are connected end to end so that the same current, இப்போ இதில் கரண்ட் ஃப்ளோ ஆகும் இல்லையா, எப்படி கரண்ட் ஃப்ளோ ஆகும், இங்கே ஐன்னு ஃப்ளோ ஆகும். ஸோ இங்கேயும் ஐ தான் இருக்கும், இந்த பிளேஸ்லேயும் கரண்ட் ஐ தான், இங்கேயும் கரண்ட் ஐ தான். ஸோ கரண்ட் ரிமைன் கான்ஸ்டன்ட். இங்கே சீரிஸ் கனெக்ஷன் இதுதான் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட்டு. என்ன பாயிண்ட்னா,
கரண்ட் ரிமைன் கான்ஸ்டன்ட் இந்த இடத்துல ரைட்டா, அது அப்படியே இந்த இடத்துல வந்து இங்கே வரும். ஸோ ஐ ரிமைன் கான்ஸ்டன்ட். ஓகே, அப்படின்னா எது இங்கே வேரியபிள் வேல்யூஸ் அப்படின்னு பார்த்தா வோல்டேஜ் இஸ் வேரியபிள். இங்கே வோல்டேஜ் V1 இருக்கும், இங்கே வோல்டேஜ் V2 இருக்கும், இங்கே வோல்டேஜ் V3 இருக்கும் ரைட்டா. இங்கே V1, இங்கே V2, இங்கே V3. ஓகே, இங்கே ரெசிஸ்டன்ஸ் இது R1, R2, R3. ஸோ வோல்டேஜ் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வேரி ஆகுது, ரெசிஸ்டன்ஸ் வேரி ஆகிறதுனால சீரியஸ் கனெக்ஷன் இருக்கும்போது கரண்ட் ரிமைன் கான்ஸ்டன்ட் இல்லை கரண்ட் ரிமைன் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ இது எப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லலாம். thus if resistors are connected end to end so that the same current passes through each of them. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த மூணுத்துலேயும் என்ன ஆகும், சேம் கரண்ட் பாஸ் ஆகுன்னு அர்த்தம். தென் இது என்ன சொல்லலாம், they said to be connected in series. ஓகே, என்ன பண்ணுறோம், ஸோ சிஸ்டம் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் தான். எங்கன்னா ஒரு காம்ப்ளிகேட்டட் எனி ஒன் காம்ப்ளிகேட் சர்க்யூட், டிவியில் இருக்க சர்க்யூட்டும் சரி, கம்ப்யூட்டரில் இருக்க சர்க்யூட் சரி, எல்லாமே ஒரு காம்ப்ளிகேட்டட் சர்க்யூட், எதுவுமே ஒரு ஈஸியான சர்க்யூட் இல்லை. ஸோ அதேமாதிரி காம்ப்ளிகேட்டட் சர்க்யூட்டில் we are using resistors ஒரு காம்பினேஷனாக யூஸ் பண்ணும். ஓகே, ஸோ அதுக்கு இப்போ என்ன சொல்லுவோம்னா சிஸ்டம் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவோம், இல்லைன்னா குரூப்பிங் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ரெசிஸ்டர்ஸை ரெண்டு விதமாக கனெக்ட் பண்ணலாம், ஒன்று கனெக்டட் இன் சீரீஸ், ஒன்று கனெக்டட் இன் பேரலல். இப்போ சீரீஸ் கனெக்ஷன்னா எப்படி இருக்கும், ஒரு 2-3 ரெசிஸ்டர் எடுத்துக்கிறேன், ஒன்று R1, R2, R3, இதை மூணையும் கனெக்ட் பண்ணுறோம். ஒரு பாசிட்டிவ் டெர்மினல் பேட்டரி, கீ அண்ட் ஒரு அம்மீட்டர் யூஸ்டு ஃபார் மெஷரிங் கரண்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸை 3 ரெசிஸ்டரை சீரியஸ் கனெக்ஷனில் கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுனா கரண்ட் ரிமைன் கான்ஸ்டன்ட். ஒரே ஒரு பாயிண்ட்டு மறக்கவே கூடாது, கரண்ட் ரிமைன் கான்ஸ்டன்ட் ஹியர். ஸோ அப்படின்னா இந்த பிளேஸில் வோல்டேஜ் V1 இருக்கும், இங்கே V2 இருக்கும், இங்கே V3 இருக்கும். இது ரெசிஸ்டர் R1, R2, R3, பட் கரண்ட் I ரிமைன் கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ நம்ம இது எப்படி எழுதலாம், we can take, ஸோ எப்படி எழுதலாம், ஸோ ஃபஸ்ட் let 3 ரெசிஸ்டன்ஸ் என்னென்ன எடுத்துருக்கோம், ரெசிஸ்டன்ஸ் what is that, R1, R2 and R3 எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம், connected in series, சீரீஸில் கனெக்ட் பண்ணியாச்சு. இங்கே let I be the current, பாயிண்ட் எழுதலாம், இது ஒரு பாயிண்ட் 1, பாயிண்ட் 2. let I be the current flowing through them. அது என்னன்னா flowing through them. முடிச்சா. Third, what is that, according to Ohm's law, the potential difference ன்னு சொல்றோம் இல்லையா, what is the potential difference, V ன்னு சொல்றோம் இல்லையா, potential difference இங்க என்ன இருக்கு, V1, V2 and V3 ன்னு இருக்கு. across என்னென்ன ரெசிஸ்டன்ஸ் R1, R2 and R3, ஓகே, ரெஸ்பெக்டிவ்லி. அப்படின்னா R1ல பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் V1 இருக்கும், R2ல பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் V2 இருக்கும், R3ல பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் V3 இருக்கும். ஓகே,
ஸோ இதில் வந்து ஐ கேன் ரைட் ஓம்ஸ் லா. வாட் இஸ் த ஓம்ஸ் லா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஏறாமா? வாட் இஸ் தட்? ஃபர்ஸ்ட் ஓம்ஸ் லா என்னன்னு சொல்லணும்? we know that Ohm's law V equal to IR. இது ஒரு பாக்ஸ் போட்டுருங்க. இதுதான் முக்கியம். இப்போ இங்கே கண்டிஷனில் எப்படி சொல்லலாம்? தட் இஸ் V1 equal to IAR1. ஓகேவா? இது ஃபஸ்ட்டு கண்டிஷன். ஓகே, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னாது பொட்டன்ஷியல் ஃபஸ்ட்டு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸு V1னா IR1, செகண்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V2னா IR2. ஸோ தேர்டு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V3 ஈக்குவல் டு IR3. முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? கரண்ட் சீரீஸில் ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணும்போது கரண்ட் ரிமைன் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ therefore the sum of the potential difference எப்படி சொல்லலாம்? sum of the potential difference across the ends of each resistor. ends of each resistor எப்படி சொல்லலாம்? V equal to V1 plus V2 plus V3. இதே மாதிரி சொல்லலாம். So sum of potential difference என்னன்னு சொல்லலாம்? V equal to V1 plus V2 plus V3. Okay, so I am going to substitute இங்க எப்படி ஆகலாம்? substitute equation 1 2 3 in equation 4. V1 V2 V3 க்கு பதிலாக இந்த வேல்யூ கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்படின்னா வாட் இஸ் த ஈக்குவேஷன்? V ஈக்குவல் டு IR1 ப்ளஸ் IR2 ப்ளஸ் IR3. ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 5 எடுத்துக்கலாமா? V ஈக்குவல் டு IR1 ப்ளஸ் IR2 ப்ளஸ் IR3. ஸோ இதிலிருந்து ஃபர்ஸ்ட் we are going to calculate effective resistance. கண்டுபிடிக்கணும். என்னது? effective resistance. So effective resistance எப்படி ஆறா நம்பர்? effective resistance of series combination. இதுதான் effective resistance of series combination. என்னென்ன இதெல்லாம்? V equal to IRS. எல்லாமே தான் இதான் effective resistance for series combination, IRS. இது equation number 6 னு எடுத்துக்கலாமா? So I am going to write here. என்ன பண்ண போகிறேன்? இங்கே இருக்கிற V க்கு பதிலாக இல்லைனா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல்னா ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல். ஸோ ஈக்குவேட்டிங் equation 5 and 6 ஈக்குவேட் பண்ணலாமா? equation 5 and 6 ஈக்குவேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஈக்குவேட் பண்ண என்ன வரும்? therefore IRS equal to IR1 plus IR2 plus IR3. ஓகே, எழுதலாமா? ஸோ இங்கே இருக்க ஐ எல்லாம் காமனாக வெளியில் எடுத்துடலாமா? therefore IRS is equal to ஐயை காமனாக எழுதுகிறேன் கரண்ட்டை. அப்படின்னா R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் R3. இதே போல் ஈக்குவேஷன் வருமா? ஸோ இந்த பக்கமும் நான் இருக்குது ஐ இருக்குது, இந்த பக்கம் ஐ இருக்குது. ஸோ ஐ கேன் கேன்சல். வாட் இஸ் த ரிமைனிங்? RS is equal to R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் R3 கிடைக்குமா? ஸோ இதுதான் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை சீரீஸில் கனெக்ட் பண்ணும்போது கிடைக்கிற எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ். ரைட்டா? ஸோ இதில் இருந்து we can calculate. இப்போ இது வந்து only for 3 ரெசிஸ்டன்ஸ். n நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணுறோம். அப்படின்னா என்ன வரும்? வாட் இஸ் n நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்? அப்போது ஈக்குவேஷன் நம்ம வேதப்போம் என்னன்னு பார்க்கலாமா? ஸோ when number of resistance number of resistors are connected எதில் கனெக்ட் பண்ணுறோம்?
in series that equivalent resistance or effective resistance சொல்றோம் இல்லையா, எது RS தான் அது. equal resistance or effective resistance எதுக்கு ஈக்குவலா இருக்கும், is equal to the எப்படி எல்லாம் sum of individual resistance. Okay, suppose when n number of resistors இருக்கு, okay, அதோட of equal resistance என்ன இருக்கு, R னு இருக்கு. equal resistance R அப்படின்னு இருக்கு, ரைட்டா? எப்படி கனெக்ட் பண்றோம், R connected in, we are connected in series ல கனெக்ட் பண்றோம். so what is the equation, என்ன வரும், RS is equal to NR. okay, இதுதான் equation for connected in series. RS is equal to NR. அப்படின்னா ஒரு இது நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆகலாமா, the equivalent resistance in a series combination is greater than the highest of the individual resistance. okay, the equivalent resistance in a series combination is greater than the highest of the individual resistance அப்படின்னு சொல்றாங்க. okay, இதான் வந்து RS is equal to NR. the equivalent resistance in a series in the combination வந்து is greater than the highest of the individual resistance. okay, very important one, examination la repeated கேக்குற question. okay, now we are going to see one problem. okay, so next is solved problems 5. 3 resistor of resistance என்ன சொல்றாங்க, 5 ohm, 3 ohm and 2 ohm are connected in series. சீரிஸ்ல கனெக்ட் பண்றோம், are connected in series with 10 volt battery. 10 volt batteryல கனெக்ட் பண்றோம். calculate என்ன கேக்குறாங்க, that effective resistance and current flowing through the circuit. okay, so what is the question, 3 resistors of resistance 5 ohm, 3 ohm, 2 ohm are connected in series connect பண்றோம் with 10 volt battery. calculate first effective resistance கேக்குறாங்க and current flowing through a circuit. என்ன current flow ஆகுது, I ஓட வேல்யூ கேக்குறாங்க, RS வேல்யூ கேக்குறாங்க. so first எழுதலாமா, given data. so this is very important, given data என்ன கொடுத்திருக்காங்க, first R1 equal to 5 ohm கொடுத்திருக்காங்க, R2 equal to 3 ohm கொடுத்திருக்காங்க, R3 equal to 2 ohm கொடுத்திருக்காங்க, ரைட்டா? இப்போ effective resistance கண்டுபிடிக்க போறோம். what is effective resistance for series connection, RS னு அர்த்தம். RS equal என்ன ஃபார்முலா, R1 plus R2 plus R3. so value substitute பண்ணலாமா, 5 plus 3 plus 2. so என்ன வரும் டோட்டலா, 10 ரைட்டா, 10 ohm
RS equal to 10 ohm. முடிஞ்சிச்சா? அடுத்தது இப்போ செகண்ட் கொஸ்டின் எழுதுவோம் இந்த இடத்துல. RS equal to what, I equal to what, இதான் கொஸ்டின். வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க, V equal to 10 வோல்ட்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோமா? என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? RS வேல்யூ கால்குலேட்டர். ஸோ therefore கரண்ட் கேட்குறாங்க. ரைட்டா? therefore தி கரண்ட் எப்படி எடுத்துலாம் நம்ம? I is equal to என்ன ஃபார்முலா? V by RS எழுதலாமா? எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸு ஃபார்முலா இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஓகே, ஸோ அப்படின்னா I is equal to V ஓட வேல்யூ 10 by RS ஓட வேல்யூ என்னது? 10. அப்படின்னா வரும் 1. வாட் இஸ் த யூனிட் ஆஃப் கரண்ட்? ஆம்பியர். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, கரண்ட் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, next topic, resistance in parallel. In parallel. Okay, parallel connection la resistance connect பண்ணோம். முன்னாடி பார்த்தா series connection. What is series connection? N to N, ஒன்று கீழே ஒன்று இதே போல் N to N கனெக்ட் பண்ணுறது series connection. parallel connection 1 by 1, ஒன்றுக்கு கீழே கனெக்ட் பண்ணுறது. N to N கனெக்ட் பண்ணுறது, பக்கத்தில் கனெக்ட் பண்ணிட்டு போகிறது சீரிஸ் கனெக்ஷன். 1 by 1 கனெக்ட் பண்ண போகிறது வந்து parallel கனெக்ஷன். கனெக்ஷன் கொடுக்கலாமா எப்படின்னு? see this. ஸோ இது ஒரு ரெசிஸ்டர் R1. ஓகே, இது இன்னொரு ரெசிஸ்டன்ஸு R2. இது another ரெசிஸ்டன்ஸ் R3. பார்த்தீங்களா எப்படி கனெக்ட் பண்ணுறேன்னு? 1 by 1. அது பக்கத்தில் end to end, இந்த எண்ட்லேருந்து இந்த எண்ட் இப்படி கனெக்ட் பண்ணிடுது. 1 by 1 கீழே கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா ஒரு பாயிண்டில் ஜாயின் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதேமாதிரி ஒரு சிங்கிள் பாயிண்டில் கனெக்ட் பண்ணிட்டேன்னா இந்த ஒரே பாயிண்ட், இந்த சிங்கிள் பாயிண்ட். இந்த சிங்கிள் பாயிண்டில் ஐ எம் கனெக்டட் ஒரு வோல்ட்மீட்டர். இங்கே ஒரு வோல்ட்மீட்டர் கனெக்ட் பண்ணுறேன். வோல்ட்மீட்டர் யூஸ்டு டு மெஷர் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். ரைட்டா? பாசிட்டிவ் நெகட்டிவ் வோல்ட்மீட்டர். அடுத்தது இந்த கனெக்ஷன் இது கூட என்ன பண்ண போறேன்னா ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி யூ நோ தட் பாசிட்டிவ் நெகட்டிவ் இதே மாதிரி ஒரு பேட்டரி. இது கூட ஒரு கீ. அடுத்தது கரண்ட் எவ்வளோ ஃப்ளோ ஆகுதுன்னு பார்க்கணும் இல்லையா? அதுக்காக ஒரு அம்மீட்டர். ஓகே, இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல கனெக்ஷன் கொடுக்குறேன். கொடுத்தாச்சா? ரைட். ஸோ இந்த இடத்துல இது அம்மீட்டர், நெகட்டிவ் பாசிட்டிவ், இது கீ, இது பேட்ரி, ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு. இந்த நொட்டேஷன்லாம் வெரி இம்பார்ட்டண்ட்டு. இந்த பாயிண்ட் ஐ எம் டேக்கிங் ஏ, இந்த பாயிண்ட் ஐ எம் டேக்கிங் பி. எடுத்துக்கலாமா? இப்போது கரண்ட் எங்கேருந்து எங்கே ஃப்ளோ ஆகும்? கரண்டோட டைரெக்ஷனு ஐ. ஸோ இங்கே போகும் ஐ. 3 இடத்துக்கும் கரண்ட்டு பிரிஞ்சு போகும். ஓகே, ஸோ அப்படின்னா இங்கே போகும்போது அது பேர் வந்து I1, இங்கே போகும்போது அது பேர் I2, இங்கே போகும்போது அது பேர் I3. ஸோ சீரீஸ் கனெக்ஷனில் கரண்ட் ரிமைன் சேம்னு பார்த்தோம். இங்கே பேரல் கனெக்ஷனில் 3 இடத்துல கரண்ட்டு பிரித்தால இங்கே கரண்ட் I1, I2, I3. பட் சி இந்த 2 பாயிண்ட்டுக்கும் ஒரே பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். அப்படின்னா V இஸ் சேம், I வந்து வேரி ஆகும். சீரீஸ் கனெக்ஷனில் I ரிமைன் சேம், V வேரி ஆகும். இந்த வித்தியாசம் தெரிஞ்சுச்சுன்னா இது 2 ஈஸி, சிம்பிள். ஓகேவா? ஸோ ஹியர் கரண்ட் I1, I2, I3ன்னு இருக்குது. பட் இந்த 2 பாயிண்டோட பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து V. ஓகேவா? ஸோ பார்க்கலாமா எப்படி ஆகலாம்? இது ஒரு parallel circuit as 2 or more loops. இது போல இருக்குதா லூப்? ரைட்டா? லூப் ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ மோர் லூப்ஸ் இருக்கா? ஸோ த்ரூ which current is pass. Okay, ஒரு parallel circuitல 2 or more loops இருக்கும். So through which current is pass. Suppose if circuit is disconnected, ஏதாவது இடத்துல circuit disconnect ஆயிடுச்சு. Okay, if
circuit is disconnected. இங்கே டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுன்னா வாட் ஹேப்பன்? ஒன் ஆஃப் த லூப், ஏதாவது ஒரு லூப்பில் என்ன ஆகும், கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். ஓகே, டோட்டலாக என்ன அது டிஸ்கனெக்ட் ஆகாது. ஸோ எனி ஒன் லூப்பில் கரண்ட் இதுவாகிடுச்சுன்னா என்ன ஆகும்? சி திஸ், இது எப்போல இருக்குது, இது ஒரு லூப் சொல்கிற மாதிரி இங்கே 3 லூப்ஸ் இருக்குது. ஸோ இதில் இதுவாகிடுச்சுன்னா, ஏதாவது டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும் சொல்லுங்கள், இது வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும் இது பக்கமாக. ஸோ இதில் மட்டும்தான் என்ன ஆகிடும், டிஸ்கனெக்ட் ஆகிடும். ஸோ மற்றதெல்லாம் என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். ஓகே, இதுதான் அது. So if the circuit is disconnected in one of the loops, the current can still pass through the other loop. Okay, ஸ்டில் கரண்ட் என்ன ஆகிட்டே இருக்கும், அதர் லூப்பில் பாஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து வீட்டில் ஒயரிங் பண்ணுறாங்க இல்லையா, ஹவுஸில் ஒயரிங் பண்ணுறது, வீட்டில் நியூவாக பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது வீட்டில் ஒயரிங் பண்ணுறது, இட் இஸ் எ பேரலல் சர்க்யூட். ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஏதாவது ஒன்று டிஸ்கனெக்ட் ஆனாலும் மற்றபடி நான் இது வீட்டுக்கே ஃபுல்லாக சப்ளை ஆக நின்றுடாது. ஸோ ஏதாவது இடத்துல கரண்ட் வந்துட்டு இருக்கு, அந்த இடத்துல மட்டும் என்ன ஆகிடும், டிஸ்கனெக்ட் ஆச்சுன்னா இது பேர் லூப்பிங் மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இது பேர் தான் ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல். இப்போ பார்க்கலாமா? கன்சிடர், இது எப்படி எடுத்துக்கலாம்? கன்சிடர் ரெசிஸ்டன்ஸ் R1, R2, R3. ஓகேவா? கனெக்டட் இன் பேரலல். ஓகேவா? அடுத்தது இதை வந்து ரெசிஸ்டன்ஸ், அது எப்படி ஆகலாம்? இன் திஸ் தி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் தி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் across each resistance is the same. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். முன்னாடியே சொன்னோம் இல்லையா, இந்த இடத்துல பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும், சேமாக இருக்கும். கரண்ட் I1, I2, I3 இருக்கும், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் சேம். அங்கே கரண்ட் சேமு சீரீஸில், இந்த ரெண்டு வித்தியாசம் பண்ணிச்சுன்னா இந்த கொஸ்டினில் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ இதை மெஷர் பண்ணதுக்கு we are using this is measured using எதை வச்சு மெஷர் பண்ணுவோம், வோல்ட்மீட்டர். using voltmeter. Okay, so here current I வந்து என்ன ஆகுது, 3 branches ஆ போகுது. முன்னாடி சொல்ல I என்னவா மாறுது, I1, I2, I3 ஆ மாறுது. ஓகே, எங்க ரெசிஸ்டன்ஸ் through resistance R1, R2, R3, ரைட்டா? ஸோ இது எப்போ பிரியுது. ஸோ இதில் வந்து அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா சொல்லலாமா? வாட் இஸ் அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா? அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா, வாட் இஸ் தட்? எப்படி சொல்லலாம்? ஃபார்முலா V ஈக்குவல் டு IR, ரைட்டா? ஸோ எப்படி எழுதலாம்னா, ஐ கேன் ரைட் திஸ் ஈக்குவேஷன். எப்படி எழுதுறேன், இந்த R இந்த பக்கம் கீழே கொண்டு வந்துடுறேன். அப்படின்னா ஜென்ரல் ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம், I1 ஈக்குவல் டு V பை R1, ரைட்டா? இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாமா? அடுத்தது நெக்ஸ்ட் இஸ் I2 ஈக்குவல் டு V பை R2, இது ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்துக்கலாமா? அடுத்தது I3 ஈக்குவல் டு V பை R3, இது ஈக்குவேஷன் நம்பர் 3 எடுத்துக்கலாமா? இங்கே total current, எவ்வளோ current flow ஆகுது, total current, therefore the total current through the circuit எழுதலாமா? எப்படி எழுதலாம்? I is equal to I1 plus I2 plus I3. அதில் என்ன எடுத்துட்டோம்? V equal to V1 plus V2 plus V3 எடுத்துட்டோம். இங்கே I is equal to I1 plus I2 plus I3. அப்படின்னா இந்த இடத்துல I என்ன எழுதலாம்? சப்ஸ்டிட் பண்ணலாமா? V by R1 plus V by R2 plus V by R3. இது equation number 5 எடுத்துக்கலாமா? So next, the effective resistance of parallel combination எழுத போகிறோம். Let the effective resistance of the
parallel combination of resistors என்ன எடுத்துக்க போகிறோம் BRPன்னு எடுத்துக்க போகிறோம். அங்கே RSன்னு எடுத்துருப்போம், இங்கே RP பேரலலுக்குனால RPன்னு எடுத்துக்க போகிறோம். அது எப்படி எழுதலாம்? ஃபார்முலா I is equal to V by RP. Understood? அங்கே என்ன எடுத்துக்கிட்டோம்? V equal to IRSன்னு எடுத்துக்கிட்டோம். இங்கே I is equal to V by RPன்னு எடுத்துக்க போகிறேன். ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 6. ரெண்டு ஈக்குவேட் பண்ணலாமா? ஸோ we are getting V by RP equal to V by R1 plus V by R2 plus V by R3. Okay. So here taking potential difference V a common வெளியில் எடுக்கிறேன். அங்கே I a common வெளியில் எடுத்துருப்போம். Just for 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. So V by RP வந்துடும். V cancel. அப்படின்னா 1 by RP is equal to 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. கடைசியாக ஒரு ரிலேஷனு. ஸோ இதான் வந்து கனெக்டட் இன் parallel. ஓகே. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்? nth கண்டுபிடிக்கலாமா? when a number of resistors are connected in parallel, the sum of reciprocal of individual resistance is equal to reciprocal of effective or equivalent resistors. என்ன வரும் நமக்கு? ஈக்குவலன்ட் ரெசிஸ்டர்ஸ். அதை வந்து ஐ எம் டேக்கிங் என்னென்ன எடுத்துக்க போகிறேன்? ஸோ when n resistors of equal resistances are connected in parallel. parallel கனெக்ட் பண்ணும்போது the equivalent resistance நமக்கு என்ன கிடைக்கும்? equivalent resistance is R by N ன்னு கிடைக்கும். அதில் N into R ன்னு கிடைக்கும், இங்கே R by N ன்னு கிடைக்கும். ஓகே. ஸோ அப்போ எப்படி ஆகலாம்? therefore 1 by RP equal to என்ன எழுதலாம்? 1 by எப்படி எழுதலாம்? 1 by R plus இதை 1 by R plus 1 by R அட்வர்ஸ் பண்ணிகிட்டே போகலாமா? 1 by R இதை காமன் எப்படி எழுதலாம்? therefore n by R அப்படின்னு எழுதலாமா? கரெக்டா? ஸோ அப்படின்னா 1 by RP equal to n by R. ஏன்னா இந்த இடத்துல n number of. ஓகே. ஸோ ஃபைனலாக therefore இதில் வந்து connected resistance connected in parallel RP equal to அப்படியே எழுதணும். இதில் 1 by RP இருக்குது. RP equal to R by n அப்படின்னு நமக்கு கிடைக்குமா? ஸோ what is the statement? The equivalent resistance in a parallel combination is less than the lowest of the individual resistance. Okay. அதில் என்ன பார்த்தோம் நம்ம? the equivalent resistance in series connection is greater than highest அப்படின்னு பார்த்தோம். இங்கே lesser than lowest பார்க்குறோம். அதான் individual resistance. சீரிஸுக்கும் பேரலலுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். ஓகே. now the assignment part. today ரெண்டு டாபிக் தான் பார்த்துருக்கோம். ரெசிஸ்டர் கனெக்டட் இன் சீரீஸு, ரெசிஸ்டர் கனெக்ட் இன் பேரலல். இது ரெண்டு கொஸ்டின் தான் அசைன்மெண்ட்டு. 2 to 3 டைம்ஸ் வீடியோ பாருங்கள். முக்கியமானது 2 பாயிண்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். வாட் இஸ் தட்? V ஈக்குவல் டு ஐஆரில் சீரீஸ் கனெக்ஷனில் வோல்டேஜ் வந்து எப்படி இருக்கும்? வேரி ஆகும். கரண்ட் வந்து சேமாக இருக்கும். பேரலலில் என்ன இருக்கும்? I வேரியாக இருக்கும், கரண்ட் வேரியாக இருக்கும், வோல்டேஜ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், சேமாக இருக்கும். ஓகே. ஸோ submit the assignment in a prescribed mail as soon as possible. Thank you students. Have a nice day.